நிறைய பேர் என்கிட்ட பக் பவுண்டி எப்படி பண்ணுறது, பக் பவுண்டிக்கு ரோட் மேப் சொல்லுங்கள், சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே எப்படி வருது, எல்லாருமே இந்த பக் பவுண்டி மேலேயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா பக் பவுண்டியில் சில காசு வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் அந்த பக் பவுண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நிறைய வீடியோவில் கீழே அதுதான் கமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ போடலான்ட்டு. ஸோ பக் பவுண்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்பெனிக்கு வந்து வல்னரபிலிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ரிவார்டு பே பண்ணுவாங்க. அதுதான் வந்து பக் பவுண்டி. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதில் போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் இதில் வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய ரோட் மேப் என்னது, ஸோ நான் எப்படி பக் பவுண்டிக்குள்ளே வந்தேன், எப்படி வந்து நான் பக்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அப்ளிகேஷனில் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்னென்ன எரர் கோடு வருது, என்ன ஒரு ஹெட்டர்னா என்ன, ஒரு பாடினா என்ன ரெஸ்பான்ஸ் வருது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனில் பேசிக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷனோட ஃப்ளோ எப்படி அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷனு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய இருந்திருக்கணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுதுனாலும் இந்த நெட்வொர்க் லேயர் அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவாங்களே ஓஎஸ்ஐ மாடலில், ஸோ அந்த ஓஎஸ்ஐ மாடலில் உங்களுக்கு இப்போ அப்ளிகேஷன் லெவல் தெரிஞ்சதாலும் நெட்வொர்க் லெவலில் ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு அப்ளிகேஷன் இருந்தனாலும் ஒரு நெட்வொர்க் வழியாக தானே ஒரு அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் பண்ணுது. அந்த அப்ளிகேஷன்னா என்ன, அதில் போர்ட்ஸ்னா என்ன, அந்த போர்ட்ஸில் என்னென்னலாம் ஓப்பன் போர்ட்ஸ், எதெல்லாம் வந்து க்ளோஸ்டு போர்ட்ஸ், அதில் என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு செகண்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து அப்ளிகேஷனில் ஐ மீன் நெட்வொர்க்கில் என்னென்ன டைப் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் ரன் ஆகுது, எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் ஆகுது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா OWASPோட டாப் 10 வல்னரபிலிட்டிஸ். OWASPோட டாப் 10 வல்னரபிலிட்டிஸில் ஒரு A1லேருந்து A10 வரைக்கும் நிறைய வல்னரபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வல்னரபிலிட்டிஸ் பிரான்ச்சஸ் அதுக்கு கீழே இருக்கும். இப்போ A1 இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து கமாண்ட் இன்ஜெக்ஷன், சீக்வல் இன்ஜெக்ஷன்லேயே உங்களுக்கு பிளைண்ட் சீக்வல், ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் என்னென்ன டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது OWASP டாப் 10. OWASP டாப் 10 மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போதைக்கு 3 விஷயங்கள் உங்களுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அட்லீஸ்ட் உங்களால் ஒரு பேசிக்கு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஆச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னாலும் ஒரு இடத்துல ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம போடுறோம், அது வந்து ஒரு இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. அது என்ன ஸ்கிரிப்ட் நம்ம போடுறோம், ஏன் அது அங்கே போட்டால் ரிஃப்ளெக்ட் வருது, இது அந்த இடத்துல மட்டும்தான் போட முடியுமா, இல்லை URLல போடலாமா, இல்லை எந்த எண்ட் பாயிண்டில் போடலாம், அப்ளிகேஷனில் என்னென்ன இடத்துல ஏன் அது ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது, என்னென்ன டைப் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஈஸியாக செல்ஃப் தெரியும், ஸ்டோர்டு தெரியும், ஆனால் டாம் வந்து நிறைய பேருக்கு பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷனோட ஃப்ளோ ஃபீச்சர், அப்ளிகேஷனோட கோட் லெவலில் எப்படி அந்த அப்ளிகேஷனை வந்து எழுதியிருக்காங்க, கோடில் என்ன வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு அப்ளிகேஷனில் ஒரு பக் பவுண்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பக் க்ரௌடோ இல்லை ஹேக்கர் ஒன்னோ இல்லை ஏதாச்சும் DVWAவோ இல்லை ஏதாவது ஹேக் த பாக்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் ஹேக்கர் ஒன், பக் க்ரௌடில் இந்த மாதிரி ஓப்பன் டிஸ்க்ளோஸ்டு வல்னரபிலிட்டிஸை நிறைய படிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4-5 வல்னரபிலிட்டியை பற்றி நீங்கள் படிக்கணும். அது எப்படி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் மீடியம் பிளாகை வச்சு நீங்கள் நிறைய எழுதி அதிலலாம் நிறைய போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கணும். எப்படி வந்து கிட்டப்பில் நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூலை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாமே வந்து பெய்டு டூல் கிடையாது, எல்லாருமே ஓப்பன் சோர்ஸ் டூலை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
வச்சுருப்பாங்க. ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த டூல்ஸ் தான். ஒரு டர்பஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு நாக் பிஒய்வாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பாத் ட்ராவர்சல் இஷ்யூ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும், எப்படி வந்து ஒரு ஆட்டோமேட்டட் டூலை வந்து பைத்தானை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி அதை நம்மளோட அப்ளிகேஷனில் அதை ரன் பண்ணுறாங்க, எப்படி வந்து இந்த வல்னரபிலிட்டியை இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இன்னொருத்தன் வந்து அதை 2 மினிட்ஸ்லேயே எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறான். எத்தனை டூல் ஆஃப் செட்ஸ் வந்து அவங்க ஒரு ஒரு கம்ப்யூட்டரில் வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு அப்ளிகேஷன் வந்து டெஸ்டிங்க்கு வரும்போது எத்தனை டூல்ஸை வந்து இமீடியட்டாக அவங்க ரன் பண்ணுறாங்க, அதனால் எவ்வளோ ஈஸியாக அவங்களால வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி அந்த டூல் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 4 விஷயங்கள்லையும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் பண்ணி இதிலேயே ஊறி ஒரு நாளைக்கு 3-4 hours 6 hours 8 hours 10 hours more than 12 hours நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரே அப்ளிகேஷனை வச்சுட்டு உட்காந்துலாம். இந்த பக் பவுண்டியில் வந்து ஒரு $1000 உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு வந்துடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோவில் என்னை கழுவி ஊற்றுறானுங்க, நிறைய பேர் நம்ப மாத்துறானுங்க, நிறைய பேர் என்னை திட்டுறானுங்க போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அவனுங்களுக்குலாம் இது புரியாதான்றது தெரியல, அவனுங்கிட்ட நம்ம போய் பேசுறது வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு அடையணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய நேரம் நீங்கள் அதிலே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் இதிலேயே பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ரிப்போர்ட்ஸை நிறைய படிச்சுட்டு வல்னரபிலிட்டி எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு இன்டர்நெட் போர்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சர்வீஸ் எப்படி ரன் ஆகுது, என்ன டூல் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, இதுலேயே நீங்கள் மாற்றி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பக் பவுண்டி ஈஸியாக பண்ண முடியும். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஸ்டெப்ஸு, இதுதான் பேசிக் வே ஐ ஃபாலோட். ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு 6 months பண்ணணும். 6 months நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு அப்ளிகேஷனில் ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் பக் ரவுட்டுக்கு போனோன்னா நேராக காசுக்கு வந்து எதிர்பார்க்குற மாதிரி வல்னரபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கு போங்க. நீங்கள் பக் பவுண்டிக்கு வந்து போகாதீங்க. வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பவுண்டி பே பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பாயிண்ட்ஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களோட ஸ்கோரை வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஏற்றிக்கலாம். ஸ்கோர்ஸ் வந்து நிறைய இருக்கும்போது உங்களுக்கு ப்ரைவேட் ப்ரோக்ராமாக வரும். ப்ரைவேட் ப்ரோக்ராமில் நிறைய கூட்டம் இருக்காது, கம்மியான ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அந்த வச்சுட்டு உங்களால் ஈஸியாக உங்களோட ஹேக்கர் ஒன்லையோ பக் ரவுட்லையோ உங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். இப்படி தான் வந்து ஸ்லோவாக மேலே போக முடியும். ஸ்டார்டிங்லேயே உங்களால் சர்ன்னு மேலே போயிட முடியாது. வேகமாக போனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ஸோ ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு கற்றுக்கிட்டு பொறுமையாக போங்க. என்னோட நிறைய வீடியோஸில் வந்து ரொம்ப பேசிக்காக சொல்லித்தரீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். உங்களுக்கு ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பேசிக்லேருந்து சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அந்த பிளேலிஸ்ட்டே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகைன். இப்படி தான் நான் பக் பவுண்டி ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேரும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 5th ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும், இல்லாமல் இருக்கவே கூடாது. பைத்தானாவது தெரிஞ்சிருக்கணும், C++ஆவது C கூட தேவையில்லை, ஜாவாவாவது தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஜாவாவும் பைத்தானும் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். ஏன்னா சோர்ஸ் கோட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். சோர்ஸ் கோடில் என்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்றதையாவது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்கணும். ஸோ இந்த 5 விஷயங்கள் பக் பவுண்டிக்கு ரொம்ப முக்கியம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 6 months நீங்கள் ஒரு பவுண்டி அடிக்கலாம்.